ஜப்பானில் தொடர்ந்து வசூல் வேட்டையாடும் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம். வேட்டையின் திரைப்படம் ஜப்பானில் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. முதல் 3 நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய தொகையை தான் வேட்டையின் திரைப்படம் வசூல் பண்ணியிருந்தது. அதாவது இந்திய மதிப்பின்படி 3,40,00,000 ரூபாய் முதல் 3 நாட்களில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வார முடிவில் முதல் வாரத்தில் வேட்டையின் திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. முதல் வாரத்தில் மட்டும் வேட்டையின் திரைப்படம் இந்திய மதிப்பின்படி 7 கோடி ரூபாய் வரையும் ஜப்பானில் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா சென்ற வாரம் ரிலீஸ் ஆன ஜப்பானிய படங்களை காட்டிலும் வேட்டையின் படத்துடைய இந்த வசூல் அதிகம். ஜப்பான்லேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்குக்கு கண்டிப்பாக அங்கேயும் படம் ஒரு 50 கோடி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேட்டையின் திரைப்படம் அப்படி ஜப்பானில் ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணும் பட்சத்தில் மொத்தமாக ஒரு 500 கோடியை வசூல் பண்ணிடும். ஏன்னா ஏற்கனவே 450 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போது ஜப்பானில் 50 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா வேட்டையின் திரைப்படமும் சூப்பர் ஸ்டாருடைய 500 கோடி கிளப்பில் இணைஞ்சிரும்.